இன்றைக்கி நம்ம கவிதா கிறிஸ் சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பட்டர் மில்க் ரெசிபி தான். இது வந்து சம்மருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி பாடி ஹீட் இருக்கிறவங்க பாடி ஹீட் குறையணும் அப்படின்றதுக்காக இந்த ட்ரிங்க்கை வந்து கண்டிப்பாக குடித்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வாங்க எப்படி இந்த ட்ரிங்க்கை ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் ஊற்றிட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்தாரில் லெபன்னு கிடைக்கும். இது பட்டர் மில்க் தான், ஆனால் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். ஸோ இதை டைல்யூட் பண்ணணும். நம்ம இந்தியாவில் வந்து தயிர் வந்து நம்ம உர ஊற்றுவோம். அந்த மாதிரி இங்கே உரையெல்லாம் வைக்க முடியாது. ஸோ நம்ம ஊரில் வந்து உரைய வச்சு நீங்கள் அதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து வேலிடிட்டி 10 days கொடுப்பாங்க. ஸோ இன்னையோட இதோட வேலிடிட்டி முடியுது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நான் அப்படியே வீடியோவாக ஷேர் பண்ணலாம், நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது அப்படியே எடுத்து உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். கண்டிப்பாக பாடி ஹீட் குறையணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க எல்லாருமே இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து இந்த கான்சன்ட்ரேட்டட் லெபனை வந்து நம்ம டைல்யூட் பண்ணணும். அதனால் நான் 2 கிளாஸ் வந்து தண்ணி ஆட் பண்ணுறேன். நான் 2 பேர் குடிக்கிற அளவுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பாடி ஹீட் குறையிற பர்பஸ்க்காக குடிக்கிறவங்க வந்து நான் எப்படி ரெடி பண்ணுறனோ அப்படியே குடிக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் டேஸ்ட்டாக ஃப்ளேவர்டாக வேணும்னு நினைக்கிறவங்க இஞ்சி பச்சை மிளகா எல்லாம் ஆட் பண்ணி கூட குடிக்கலாம். ஸோ அவங்களுக்கெல்லாம் இஞ்சி ஒரு துண்டு கட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பவுடர் வந்து நல்ல பவுடராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் குறப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஊற வச்சுட்டு ஒரு 15 minutes கழித்து வடிகட்டிட்டு குடிங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வந்து வெந்தயப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகப்பொடியும் 1 ஸ்பூன் வெந்தயப்பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வடிகட்டி கொடுக்கலாம். சப்போஸ் இல்லை குழந்தைங்களுக்கு இந்த ஸ்மெல்லெல்லாம் பிடிக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் வெறும் உப்பு மட்டும் ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். பெரியவங்க குடிக்கிற மாதிரி இருந்தால் இதுலேயே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லி தழையும் நான் கட் பண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஒரு 15 minutes அப்படியே விட்டுட்டோன்னா அதோடய ஃப்ளேவர்லாம் இதில் இறங்கிடும். ஸோ அப்படியே குடிக்க பிடிக்காதவங்க இதை வடிகட்டி குடிச்சிக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற விட்டுருங்க. ஒரு 15 minutes கழித்து இதை நம்ம வடிகட்டி குடிக்க போகிறோம். ரொம்ப ஃப்ளேவர்டாக வேணும்னா மறக்காமல் இஞ்சியும் பச்சை மிளகாவும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ கார்னிஷிங்காக நான் வந்து இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டுருக்கேன். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கூலிங்காக வேணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட நீங்கள் குடிக்கலாம். பட் அப்படியே குடிச்சிங்கன்னா உங்களோட பாடி ஹீட் வந்து நல்லா குறையும். ஸோ டெய்லியும் வந்து ஒரு மார்னிங் 11 o'clock இந்த மாதிரி ட்ரிங்க்கை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. Thanks for watching.